தம்பி தான் பேசுங்க, உங்க உணர்வை பதிவு பண்ணுங்க. இந்த இந்த தீர்ப்பு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்திருக்கலாமே. இந்த ஆக்ட, இந்த அவசர நிலையை பாஸ் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடியே என் தமிழ் சொந்தம் கேட்கும்போது கொடுத்திருக்கலாமே. அவன் சந்தோஷமா புடிச்சிருப்பானே. இப்போ தமிழ்நாடு மொத்தத்தையும் ஒட்டு மொத்தமா திரட்டி உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆர்ப்பாட்டத்துல இறங்கினதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த சமுதாயத்தை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா? திரும்பவும் ஏமாத்தணும் தானே நினைக்கிறீங்க? கனவுல கூட காணாதீங்க, கனவுல கூட காணாதீங்க. எங்களுடைய இந்த உணர்வு மிக்க போராட்டம், உணர்ச்சி பூர்வமான இப்போ வாடிவாசல்ல வந்து யார் கொடியசைக்கிறதுன்ற பிரச்சனை, வாடிவாசல்ல யாரு கொடியசைச்சு வைக்கிறதுன்றத பிரச்சனை. நான் வந்து பண்றேன் விட்டா ஓட போது உன்னால முன்னாடி நிக்க முடியுமா? எங்க பிசி ஆக்ட் இது பண்ணுன்னு சொல்லிருக்கோம். பிசி அமெண்ட் பண்ணு, காட்சி பட்டியல்ல இருந்து காலமாட்டினுடைய பெயரை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏறு தழுவுதல எப்பவும் போல விளையாடணும்னு சொல்லியிருக்கோம். என் மாமன் மச்சான், என் பெரியப்ப அண்ணன் தம்பி பாட்டம் முப்பாட்டம் விளையாடின என் கல்ச்சரை, என் பாரம்பரியத்தை ஒவ்வொரு ரூபா கலர் பொடியோட ஒப்பிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான தீர்ப்பை கொடுக்குறீங்களா? இங்க வேணா நீங்க வந்து சர்வே எடுத்துக்கங்க. இதுல கூடுமே தவிர குறையாது கூட்டம். இங்க இருந்து யாரும் நகர மாட்டாங்க. எங்களுக்கு ஏமாத்தாம சும்மா வெத்து பத்திரத்துல பேப்பரை காட்டி நாளைக்கு நடத்திக்கோ, ஏன் இன்னைக்கு கொடுத்து நாளைக்கே நடத்திடணுமா? இன்னைக்கு கொடுத்து நாளைக்கே தான் நடத்தணுமா? ஒரு மாடு பிடிக்கணும்னா 1008 கொஸ்டின் கேக்குறீங்க. மாடை பிடிக்கிறதுக்கு உண்டான வரமுறை தெரியுமா? உங்களுக்கு எதுவுமே தெரியாத நீ எப்படி இதை புட்ட முடியும்? சண்டையில போய் கடா வாங்கி மச்சான் வர விருந்து வைக்கிறதுக்கு அறுக்கிறதுக்கு வாங்குறோம். என்ன நோக்கத்துக்காக நாங்க கூடியிருக்கோமோ அந்த நோக்கத்தினுடைய வெற்றிய தயவு செஞ்சு கொடுத்துருங்க. எங்களுக்கு வந்து எங்களுடைய உரிமைகளை தட்டி பறிச்சா பரவாயில்ல, நீங்க புடிங்கிட்டு ஓடுறீங்க. இது இல்ல, எங்களுக்கு என்ன தேவைகளோ அதை கொடுத்துருங்க. நாங்க என்ன கேட்டோம்? எங்களுடைய பிசி ஆக்ட் அமெண்ட் பண்ணுங்க, காட்சி பட்டியல்ல இருந்து காளையினுடைய பெயரை எடுக்கணும். இவ்வளவு நாள் அதை தானே பண்றேன், அதுக்கு தானே சுத்துறீங்க. ஈட்டா பீட்டான்னு சொல்லிட்டு இப்ப வந்து பீட்டாக்கு எங்களுக்கு டாட்டா காட்டுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நாங்க நடத்துவோம், திங்கக்கிழமை கோர்ட்ல ஸ்டே வாங்குவான். எங்களுக்கு தெரியாது? ஞாயிற்றுக்கிழமை நாங்க நடத்தினா திங்கக்கிழமை கோர்ட்ல ஸ்டே வாங்குவானா? அரசியலை உங்க ரூமுக்குள்ள பண்ணுங்க. நாங்க தமிழ்நாடு மக்கள், என் பாட்டன் தாத்தன் முப்பாட்டன் எல்லாம் ஏமாந்துட்டான். நாங்க இப்ப இளைஞர் சமுதாயமா இருக்கோம். எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க எதெல்லாம் தாராவாத்து கொடுத்தீங்களோ அதெல்லாம் பிடிச்சிட்டு வருவோம். இனிமே எந்த விவசாயம் சாக மாட்டான், எந்த மீனவனும் சாக மாட்டான், யாரு இலங்கையில சிறைபிடிக்க மாட்டார்கள். தமிழர்களுக்கு தமிழர்களே போராடுவோம். இதுதான் எங்களுடைய களம். தமிழனுக்கு எங்க பாதிப்புனாலும் இனிமே எங்களை திரும்பி பார்க்கறது கூட ஒருத்தன் பயப்படுவான். அப்புறம் எப்படி எங்களுக்கு பிரச்சனை வரும்? இனிமே எல்லாத்துலயும் போராடுவீங்களா? எங்களுக்கு எதுக்கு போராட்டம்? அதான் பயந்துட்டீங்கல்ல. அதனால தயவு செஞ்சு இனியும் மஞ்சள் பூசி நான் சிகப்பா இருக்கேன்னு காட்டாதீங்க. அலங்காநல்லூர் மக்களுக்கு நாளைக்கு இது உங்களுக்கு வந்து மாடுதான், நம்ம எப்ப வேணா விளையாடலாமே. அது இல்ல, சும்மா ஏமாத்துறதுக்கு பொங்க வச்சு பூஜை பண்றது, அதெல்லாம் ஏமாத்துறது. திரும்ப ஏமாந்துதான் உன் நெத்தி மண்ணை தொட்டுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு உன் நெத்தி தமிழனோட குனிஞ்சா பரவாயில்ல, நீ உடஞ்ச போயிட்டியே, முதுகுல எலும்பே இல்லையே. அதனால ஆக்ட் அமல் பண்ணி காட்சி பட்டியல்ல இருந்து எங்க காளையோட பேரை எடுத்து ஏறு தழுவுதல் நடத்துற வரைக்கும் இந்த கூட்டத்தை பாத்தீங்களா? இதேதான் இங்கதான் இருக்கும். வாடி வாசலுக்கு நீங்க போங்க, தோரணம் கட்டுங்க, எதனா பண்ணுங்க. அது இல்ல, மாடு பிடி வீர மொத்தமும் இன்னைக்கு அங்கிருந்து டிக்கெட் போடுறான். அங்கிருந்து இங்க வரான். நீ அங்க போய் யார பிடிக்க போற?
பீட்டாவை பேன் பண்றதுக்கு உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பீட்டாவை பேன் பண்றதுக்கு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமுமே கொடுக்கலையே. அப்ப இன்னும் ஏமாத்திக்கிட்டே இருக்க போறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இல்ல அலங்காநல்லூர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்களுக்காக தான் நாங்க அந்த ஊர்ல வந்து போராடி இங்க சென்னையில வந்து போராடிட்டு இருக்கோம். தயவு செய்து நீங்க இதை ஒத்துக்காதீங்க. தயவு செய்து இந்த தடை நீக்கத்துக்கு நீங்க ஒத்துக்காதீங்க. மாடு அவுத்து விடாதீங்க. நான் அவனுக்கு தெரியாம கேக்குறேன். ஒரு வரலாறு காணாத போராட்டம், அறப்போராட்டம் நேர்மையான வழியில இங்க சென்னையில எவ்வளவோ 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு நடக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அதிகாரி கூட வராம டிவில திருப்பி கொடுப்பீங்களா? அப்ப எங்க உடலுக்கு என்ன மதிப்பு? உலகம் முழுதும் தமிழ் சொந்தங்கள் இருக்கிற உலகம் முழுதும் 167 நாடுகளிலும் போராட்டங்கள் தொடரும். சரிங்களா? இங்க இருக்கிற பாத்தீங்களா அத்தனை பேரு எங்களுடைய தலைவர்கள். அவங்களுக்குள்ள இருக்கும்போது நாங்களும் தலைவர்கள். உங்க முன்னாடி நிக்கும் போது அவர்களுடைய தொண்டனாதான் அவர்களுடைய பிரதிபலிப்பை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்க தொண்டர்கள். சரிங்களா? தலைவர்கள் கிடையாது. எங்க தலைவனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தர்றதுதான் எங்களுடைய வேலை. எங்க தலைவர்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை நாங்க இங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு பிசி ஆக்ட உடனே பண்ணி எங்களுடைய காட்சி பட்டியல இருந்து காலை பேரை நீக்கிடுங்க. எங்களுக்கு நிரந்தரமான தடையை கொடுங்க. நாங்க சும்மா ஒப்புக்கு சப்பா விளையாட்டுக்கு ஜோக்கர் கேட்கல. வருங்கால முதல்வரே வாழ்க்கை. வந்து